Hello friends, welcome to our channel, Exam Titans. நம்ம இப்போ பார்க்குற டாபிக் டைம் அண்ட் ஒர்க். ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்கில் ABXY மெத்தட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ஐ பட்டன் மெத்தடை பார்த்துருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஃபிஷியன்சி அண்ட் சேலரி பேஸ்டு. அதாவது திறமை அடிப்படையில் சில பேருக்கு சம்பளம் தருவாங்க. அதில் எவ்வளோ ரேஷியோவில் பிரிக்கணும், என்னென்ன மாதிரிலாம் அவங்களுக்கு இந்த சம்பளத்தை வச்சு எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்குறது. அது என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வேண்டியது டைம் அண்ட் எஃபிஷியன்சி. டைமும் எஃபிஷியன்சி யூனிவர்சலி ப்ரொபோர்ஷனல். அதாவது இப்போ ஒருத்தர் அதிகமாக டைம் எடுத்துக்கிறியா அப்படின்னா அவன் திறமையானவனா, இல்லை ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்கிறானே அவன் திறமையானவனா, எவன் ஒருத்தர் வேலை வேலையை முடிக்கிறானோ அந்த திறமையானவன். அப்போ டைம் எவன் கம்மியாக எடுக்கிறானோ அவன் அதிக திறமை இருப்பான். எவன் டைம் அதிகமாக எடுக்கிறானோ அவன் கம்மி திறமை இருப்பான். அதான் அவன் டைமும் திறமையும் எப்படி இருக்கும், யூனிவர்சலி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி சேலரி ஒருத்தவங்களுக்கு இப்போ திறமையானவங்களுக்கு அதிக சேலரி கொடுப்பீங்களா, இல்லை நிறைய நாள் வேலை வரவங்களுக்கு அதிக சேலரி கொடுப்பீங்களா? யார் வேகமாக வேலை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகம். அப்போ எஃபிஷியன்சி யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தான் சேலரி, அந்த அடிப்படையில் தான் சேலரி கொடுக்க முடியும். அந்த அந்த பாயிண்ட் இருந்தது. அதாவது எப்பயுமே எஃபிஷியன்சி அடிப்படையில் மட்டும்தான் சேலரி கொடுக்கணும். டயத்தை வச்சு சேலரி கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் இருக்கு, சம்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க. இப்போ இந்த 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இருந்து நம்ம கமெண்ட் டேட்டா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். கொடுத்தா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறதுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ கேன் கம்ப்ளீட் ஹாஃப் ஆஃப் த ஒர்க் இன் 10 days. அப்போ என்ன சொல்றாங்க, ஏ ஒரு வேலையை அரை வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுமா. அப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? லாஜிக்காக பார்த்தோம்னா 20 நாள். அரை வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும்னா ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாள் ஆகும். ஸோ இப்போ ஹாஃப் ஒர்க்குக்கு அவனுக்கு 10 days. அப்போ ஒன் ஃபுல் ஒர்க்குக்கு எவ்வளவு பார்த்தோம்னா கிராஸ் பண்ணி போகணும்னா 20 days. சில சமயம் 1/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவனுக்கு 10 நாள் ஆகும். அப்போ ஒரு ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 30 நாள். எப்படி இருந்துச்சு? இப்போ இதை நம்ம இந்த இடத்துல எக்ஸ் ஒரு வேலை தெரியலைன்னா அந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுக்குவோம். இதை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். X / 3 = இதையும் கிராஸ் பண்ணி போகணும்னா 10 days. 10 போகும். அப்போ X = 30 days. புரியுதா? அது வேணும். அடுத்த கேட்பாங்க, A is 50% more efficient than B. அதாவது A என்பவன் B-ஐ விட 50% சரி. A is 50% more efficient than B. A B-ஐ விட 50% எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ A B-ஐ விட 50% அதிகமாக இருப்பாங்க. அப்படின்னா B 100னா A 150. இதுதான் இதோட மெத்தட். இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்? எதுக்கு இந்த இடத்துல நம்ம 100 போடாமல் இந்த இடத்துல 100 போட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கன்ஃபியூஷன் ஆகும். எப்பயுமே எதை கம்பேர் பண்ணுறோமோ அதில் அதை 100 வச்சுக்கணும். அடுத்து சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸை அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதாவது A என்பவன் B-ஐ விட 50% அதிகமாக இருக்காரு. அப்போ B-ஐ விட அப்படின்னு சொல்லி நம்ம B-ஐ தான் கம்பேர் பண்ணுறோம். அப்போ B தான் பேஸாக எடுத்துக்கணும். B 100னா A 150. இதை நம்ம சிம்பிளை பண்ணி ரேஷியோ மாற்றி வச்சுட்டோம்னா இப்படி வரும். இவன் 3 × 15, E 2 × 10, 3:2. இது எஃபிஷியன்சி ரேஷியோ. இது எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், டைமும் எஃபிஷியன்சி யூனிவர்சலி ப்ரொபோர்ஷனல் பண்ணுவோம். அப்போ இந்த டைம் ரேஷியோ மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 2:3. அவ்வளோதான். A is 3 times efficient than B அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வளைமையிலே தான் A is 3 times efficient than B. அப்போ இவன் 1 மடங்குனா இவன் 3 மடங்கு. அதான் நான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணிருக்கோம், அதையும் எதை கம்பேர் பண்ணுறோமோ அதை பேஸ் ஆகிருக்கும். 1 வச்சுக்கணும், அது எத்தனை மடங்கு இருக்கணும் அது 3 வச்சுக்கணும். அப்போ இது எஃபிஷியன்சி ரேஷியோ டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ டைம் ரேஷியோ மாற்றினா எப்படி வரும்? இவன் 1, இவன் 3. இதுதான் எனக்கு அர்த்தம். இது தமிழில் என்ன பண்ணுவோம், A B-ஐ விட 3 மடங்கு திறமையாகும். B-ஐ விட 3 மடங்கு திறமையாகும். அப்போ இவன் என்ன கம்மியான இடத்துல இருக்கு. இவன் 10 நாள் எடுத்துக்கிட்டானா இவன் அதிக நாள் எடுத்துக்கலாம், 30 நாள் எடுத்து. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்து நெக்ஸ்ட் A takes 20% more time than B அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ இது இதை எப்படி வச்சுக்குவோம், இவரோட ஏ வந்து A takes 20% more time than B. B விட 20% அதிகமாக டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், B தான் நடந்தாடா 20% அதிகமாக டைம் எடுத்துக்கிறான், A எடுத்துக்கிறான். அப்போ 120. சிம்பிளி பண்ணோம்னா எப்படி வரும், 6 12 5 10. இது வந்து டைம் ரேஷியோ. இதை வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ பார்த்தோம்னா என்ன பண்ணணும், 5:6. அவ்வளோ. இப்போ இந்த மெத்தட் எல்லா செஞ்சுமோ நம்ம கொஸ்டின்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 40% அதிக திறமையுள்ளவர் எனில் பி மட்டும் அந்த வேலையை முடித்து கொள்ள எடுத்து காலம் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது எப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆகிற முடிய ஒன்று மட்டும் பண்ணுங்கள். கிவன் டேட்டா எழுதுங்க, அதில் என்னென்ன ரேஷியோ உங்களால் கொண்டு வர முடியுதுன்றது பாருங்கள். எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏ என்பவர் 35 நாட்களில் முடிப்பான்னு சொல்லியிருக்காங்களா. இந்த டேட்டா என்ன இருக்குது, ஏ வந்து 35 டேஸில் முடிச்சிருவாராம். அடுத்து பி என்பவர் ஏயை விட 40% திறமை உள்ளவர். அப்போது இதில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, ஏக்கும் பிக்கும் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 40%. அப்போ ஏஐ விட 40% அதிகமானவர். அப்போ ஏ தான் 100, பி 140. இது என்ன ரேஷியோ, ஆக்சுவலாக எஃபிஷியன்சி ரேஷியோ. இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா எப்படி வரும், 5:7 வருமா. ஓகேவா, இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்போ இந்த டைம் நம்ம கன்வெர்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட தலைகிலி எப்பயுமே என்னன்னு சொல்லணும், இதோட இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் தான் டைம் ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ டைம் ரேஷியோ என்னென்னு வரும், டைம் ரேஷியோ 7:5. ஓகேவா, இது மட்டும்தான். இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அதானே கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது நம்மளுக்கு ரேஷியோவில் என்ன ரேஷியோ நம்மகிட்ட இப்போ இதிலேருந்து எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். எஃபிஷியன்சி ரேஷியோவை டைம் ரேஷியோவை மாற்றி வச்சிட்டோம். நம்ம கிவன் டேட்டாவில் என்ன இருக்குது, இதில் ரேஷியோவில் டைமுக்குரிய ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினில் டைமும் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏக்குரிய டைம் எவ்வளோ, ரேஷியோ படி ஏவோட வேல்யூ எத்தனை, 7. கொஸ்டின் படி ஏவோட வேல்யூ என்ன, 35. அப்போது 7 தான் 35னா 5 எவ்வளவு. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதுகிறேன், இந்த சைடு 7 5 இருக்குது, 35 இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி 4 ரேஷியோ இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் எப்பயுமே டிவைடட் பை இருக்குன்னு அர்த்தம். இது அதாவது எந்த இதுக்கு நடுவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் டிவைடட் பை ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இதுவும் எப்பயுமே மல்டிப்புளில் இருக்கும், இந்த சைடும். ஒரு ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணணும். இது எப்படின்னு சொல்கிறேன் நான். இது எந்த நம்பர் வேணால், இந்த 4 இதில் 3 இது தெரிஞ்சுன்னா இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பண்ணோம்னா 7x = இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இப்போதைக்கு அடிச்சுருக்க வேணாம், இது மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போது x = இந்த 7 கீழே போகுமா, 35 × 5 ÷ 7 அடித்தோம்னா 5. அப்போ எக்ஸ் எவ்வளவு, 5 × 25. இதுதான் ஆன்சர். ஓகேவா, இது புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 50% திறமை அற்றவர் எனில் பி மட்டும் அந்த வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இந்த கொஸ்டின் எப்படி நான் இப்போ என்ன மெத்தடில் சொன்னேன், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா ப்ராக்டிஸ் ஆகிற முடிய, உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிற முடிய எல்லாருமே எழுதுங்க. போ எந்தெந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் நான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றவே ஒரு வேலையை 18 நாளில் முடிச்சிருப்பாங்க. கிவன் டேட்டா என்னென்ன இருக்குது, 18 நாள். அடுத்து இவன் வந்து பிஐ விட 50% திறமை அற்றவர். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதில் இந்த வாக்கியத்துலேருந்து நம்ம என்ன கொண்டு வச்சிடலாம், எஃபிஷியன்சி ரேஷியோ கொண்டு வச்சிடலாமா. அது எப்படி எழுதுனா, ஏ பி இருக்காங்க, பிஐ விட திறமை அற்றவர். அப்போ பி 100னா இவன் 50% தான்
திறமையானவனா. இதை இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எப்படி வரும்? 1 இது 2 இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. இதை டைம் மாற்றினோம்னா என்ன ஆகும்? 2:1 மாறுமா? ஓகேவா? அப்புறம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இதில்? இப்போ வந்து நம்மகிட்ட டைமுக்குரிய டேட்டா இருக்குது, இங்கே டைமுக்குரிய ஒரு ரேஷியோ கிடச்சி போச்சு. இதில் ஏக்கு நேராக இருக்கிற அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 2 தான் 18னா 1 எவ்வளவு அடித்து பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? 9 2 18. ஆன்சர் வந்து 9. ஓகேவா? புரியுதா? இந்த மெத்தடு உங்களுக்கு அடித்து சுருக்கிறது எதுவும் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அதே நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த மாடலு. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க வாசிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் வருமானமாக 1300 பெறுகின்ற நிலையில் ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்மகிட்ட கிவன் டேட்டா என்னென்ன இருக்குது? ஏன்றவன் ஒரு வேலையை 5 நாளில் முடிச்சிருவானா, கிவன் டேட்டா. பீன்றவன் அதே வேலையை 8 நாளில் முடிச்சிருவானா. சரியா? அடுத்து இப்போ 2 பேருக்கு சேர்ந்து சேலரி எவ்வளோ மொத்தம் கொடுத்துருக்காங்க? 1300. ஓகேவா? இதான் இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்க கிவன் டேட்டா. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2 பேருக்கும் இப்போ ஏயோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏவோட பங்கு பியோட சேலரி எவ்வளோ? ரெண்டுமே ஏ பி சேலரி மட்டும் கண்டுபிடிப்போம். எப்படின்னு பார்த்துங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குது? டைம் ரேஷியோ. ஏவும் பியும் எழுதிக்கிடுவோம். டைம் ரேஷியோ எப்படி இருக்குது? 5 நாள்னா இவன் 8 நாள் எடுத்துக்கிறேன். இது இதுக்கு மேலே சுருக்க முடியுமானா சுருக்க முடியாது. ஸோ இதுதான் ரேஷியோ. இதுக்கு அடுத்து இது வந்து டைம் ரேஷியோ. ஆனால் நம்ம சேலரியை வந்து என்ன பேசிஸில் கொடுக்க முடியும்? எஃபிஷியன்சி பேசிஸ்லாம் கொடுக்க முடியும். அப்போது இப்போ டைம் ரேஷியோவாக இருக்குது. இதை எஃபிஷியன்சியாக மாற்றணும்னா என்ன ஆகணும்? இதோட தலைகீழி. அப்படி தானே? அப்போ என்ன மாறும்? 8:5. ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம்னா மொத்தம் இவங்களோட எஃபிஷியன்சி இப்போ ஒரு 100 வேலை பார்த்துருக்கா. இப்போ மொத்தம் இவங்க பார்த்த வேலை 13 வேலை இருக்குது. எப்படின்னா இவன் 8 வேலை பார்த்துருக்கேன், இவன் 5 வேலை பார்த்துருக்கேன். எஃபிஷியன்சின்னா அதான் அர்த்தம். எப்போயும் எஃபிஷியன்சி படி சேலரி பிரிப்போம். அப்போ மொத்தம் 13 வேலை நடந்திருக்கு. 13 வேலை நடந்ததுனால 1300 கொடுத்துருக்காங்க. 13 ஒர்க்கு நடந்ததுனால 1300 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் ஏ மட்டும் எத்தனை வேலை பார்த்துருக்கேன்? 8 வேலை பார்த்துருக்கானா? அப்போ அவனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? இதே அடித்தோம்னா எவ்வளோ வரும்? 100 வரும். இதை அடித்தோம்னா அப்போ இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 800. அதே மாதிரி இது வந்து ஏவோடது. எஸ். அப்போ பியோட சேலரி எவ்வளவு? 5. எஃபிஷியன்சி படி தானே பிரிப்போம். அப்போ 5 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 500. இதான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு ஒய் மற்றும் இஜட் ஆகியோர் ஒரு வேலையை முடிக்க 4 6 10 நாட்களில் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸு ஒய் இஜட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ எப்படி எழுதுவோம்? நம்ம எப்பயுமே கிவன் டேட்டா எழுதிக்கிறோமோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும். எக்ஸ் வந்து ஒரு வேலையை முடிக்க 4 நாள் ஆகலாம், ஒய் 6 நாள், இஜட்டு 10 நாள். ஓகேவா? அடுத்து இவங்க எல்லாருக்கும் சேர்த்து சேலரி எவ்வளோ வந்திருக்கு? 31,000 ருபீஸ் மொத்தத்துக்கு. இப்போது நம்மளுக்கு டேஸ் தான் இருக்குது. நம்ம எஃபிஷியன்சியாக மாற்றினோம்னா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சம்பளத்தை பிரித்து கொடுக்க முடியும். நம்ம பழைய மெத்தடு ஃபாலோ பண்ணால் நம்ம அதிலே சால்வ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படின்ட்டு. இப்போ சொல்யூஷன் நம்ம எப்பயுமே என்ன இருக்கும்? மேனு டேஸு எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க்கு இப்படி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோமா? இப்போ இங்கே யார் இருக்கா? எக்ஸ் இருக்கான், ஒய் இருக்கான், இஜட் இருக்கான்.
அதுக்கப்புறம் இவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4, 6, 10. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்க என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுலே பெரிய நம்பரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுலேருந்து அதோட ஒரு 4-5 மல்டிபிள்குள்ளே ஏதாவது நம்பர் மேக்ஸிமம் செட் ஆகிக்கிறோம். இதில் பார்க்குறப்ப சின்ன சின்ன நம்பராக தான் இருக்குது. எப்படி எடுக்கலாம்? எந்த இதனால எடுத்துக்கலாம். இப்போ இதையும் 10 × 4 போட்டோம்னா 40, ஆனால் 6 அடி ஆகுது. இப்போ 10 × 6 போட்டு 60 போடுறோம், 4 அடி ஆயிரும், 6 அடி ஆயிரும். அப்போது டோட்டல் ஒர்க்கு இப்போ மொத்தம் 60 இருக்குது. அதாவது 60 ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போது மொத்தம் 60 ஆப்பிள். இவன் ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டா 4 நாளில் 60 ஆப்பிள் சாப்பிடுவான்? 15 ஆப்பிள் சாப்பிடணும். 15 ஆப்பிள் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 15 ஆப்பிள் சாப்பிட்டா தான் 4 நாளில் 60 ஆப்பிள் சாப்பிடுவான். இவன் ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிடணும். 10 ஆப்பிள் சாப்பிட்டா தான் ஒய் வந்து 6 நாளில் 60 ஆப்பிள் சாப்பிடுவான். இவன் வந்து ஒரு நாளைக்கு 6 ஆப்பிள் சாப்பிடணும். அப்படின்னா தான் 60 ஆப்பிள். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன ரேஷியோ? இந்த இதுலேருந்து நம்மளுக்கு என்ன இது கிடச்சி போச்சு? இதில் டேஸ்க்குரிய ரேஷியோ கிடச்சி போச்சு. இதில் எஃபிஷியன்சிக்குரிய ரேஷியோ கிடச்சி போச்சு. இப்போ எஃபிஷியன்சி படி தான் நம்ம என்ன எப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்? எஃபிஷியன்சி படி தான் சேலரியை பிரிப்போம். அப்போது மொத்தம் 15, 10, 25, 31. மொத்தம் எஃபிஷியன்சி 31 ஒர்க்கு பார்த்ததுனால அவங்க சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 31,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ தனித்தனியாக எக்ஸு எவ்வளோ பார்த்துருப்பான்? எக்ஸ் வந்து 15 ஒர்க்கு பார்த்துருக்கான். அப்போ 15க்கு எவ்வளவு? 15,000. ஒய் எவ்வளோ ஒர்க்கு பார்த்துருக்கான்? 10 ஒர்க்கு, 10,000. இஜெட் எவ்வளோ பார்த்துருக்கேன்? 6 ஒர்க்கு, அப்போ 6,000. ஓகேவா? இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் இந்த நம்பர்ஸ்லாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டயத்தில் தான் இந்த இதெல்லாம் எழுதுகிறேன். போக நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எழுதுகிறோம்ன்றது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸாக ஸ்கிப் பண்ணணுன்றது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நான் சொல்கிறேன் எப்படி நான் எக்ஸாமில் எப்படி சால்வ் பண்ணணும், அது மாதிரி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், ஒய் என்பவர் தனியே அந்த வேலையை 8 நாட்களிலும், எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை 48,000க்கு ஒப்புக்கொண்டனர். இஜெட் என்பவரின் உதவியுடன் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் இஜெட்டின் பங்கு எவ்வளவு? ஓகேவா? இதான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எப்பயும் போல் கிவன் டேட்டா எழுதிடுவோம். கிவன் டேட்டா என்ன இருக்குது? எக்ஸ் வந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிச்சிருவானா, ஒய் அதே வேலையை 8 நாளில் முடிச்சிருவான். வித் த ஹெல்ப் ஆஃப் இசட்டு 3 நாளில் முடிச்சிருவாங்களாம். மொத்த டோட்டல் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48,000. ஓகேவா? இதான் நம்மளுக்கு இப்போதைக்கு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ எப்படி எழுதுவோம்? 6, 8, இந்த இடத்துல 3. இது எக்ஸு ஒய் இஜெட்டு. சரியா? இப்போ இது 3க்குமே எல்சிஎம் எடுக்கணும். இதிலேருந்து 2ஆல் மல்டிபிள் 2 16, 6 அடி ஆகலை. M3 24, 24ன்றப்ப எல்சிஎம் எடுத்துருவோம். 24ன்றப்ப 3 நம்பருமே அடி ஆகும். அப்போது 6 4 24, M3 24, 3 24. இப்போ என்ன கிடச்சி போச்சு? நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சி போச்சு. அப்போது இதில் என்ன இருக்குன்னா, இவங்க 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப 8 வேலையை பார்த்துடுறாங்க. இதில் இஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? இவங்க 2 பேர் மட்டும் இந்த 3 பேரில் இவங்க 2 பேரும் சேர்ந்து 7 பார்த்துறாங்க. அப்போ மிச்சம் இஜெட் மட்டும் எவ்வளோ பார்க்குறேன்னு அர்த்தம்? 1 தான் பார்க்குறேன்னு அர்த்தம். அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 24. இது இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம எப்பயுமே இப்போ என்னென்ன நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன இருக்குது? 4, 3, 1. இந்த ரேஷியோவில் தான் நம்ம சம்பளத்தை பிரித்து கொடுப்போம். மொத்தம் 4, 7, 8 ஒர்க்குக்கு 48,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இஜெட்டோட சம்பளம் எவ்வளவு? இஜெட்டுக்கு என்ன போடுவோம்? 1 எவ்வளவு? 1/8 இல்லைனா 6/8 48, 6,000 ரூபா. இப்போ இஜெட்டோட பங்கு வந்து இதில் 6,000 ரூபா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு
ஓகே, நெக்ஸ்ட் சம்மு. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அஸ் எ sailor, Anirudh is twice as fast as Ashwin and together they finish a work in 14 days. In how many days Ashwin alone can complete the work? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அனிருத்ன்ற செயலர் என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்வினை விட 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அதுபோக அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை 14 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்போ அஸ்வின் மட்டும் எத்தனை நாள் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? அனிருத்துன்னு தெரியுங்க, அடுத்து அஸ்வின். இதில் அவங்க ரேஷியோ என்னான்னு கொடுத்துருக்காங்க? அனிருத் வந்து 2 மடங்கு, அஸ்வினை விட 2 மடங்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி இந்த இடத்துல எப்போயுமே எஃபிஷியன்சி எழுதுவோம், கரெக்டாக? அப்புறம் இப்போ அதில் கிவன் டேட்டாவில் என்ன இருக்குன்னா, 2 பேர் சேர்ந்து 14 நாள் பார்த்தா தான் இந்த வேலையை 2 பேர் சேர்ந்தாங்கன்னா நார்மலாக எத்தனை வேலையை முடிப்பாங்க? 3 வேலையை முடிப்பாங்க. அனிருத்தும் அனி ப்ளஸ் அஸ்வின் 2 பேர் சேர்ந்து ஒரு 3 வேலையை பார்ப்பாங்க. மொத்தம் 14 வேலை. இவங்க வந்து 3 வேலையை முடிப்பாங்க. 14 நாள் வேலை பார்த்துருக்காங்க. 2 பேர் சேர்ந்து 14 நாள் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல எப்பயுமே டேஸ் எழுதுவோமா, 14 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு டேட்டா கண்டுபிடிக்க முடியும். என்னதுன்னா, இதில் டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். என்ன இது வரும்? 13 30 4 12 42, மொத்தம் டோட்டல் ஒர்க்கு 42 இருக்குது. ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிச்சேன்றது முதல்ல சொல்கிறேன். அனிருத் வந்து அஸ்வினை விட 2 மடங்கு எஃபிஷியன்சி. அப்போ இதில் என்ன வரும்? இவன் 2 இவன் 1. இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போ 2 பேர் சேர்ந்து 3 வேலையை பார்ப்பாங்க. மொத்தம் 2 பேர் சேர்ந்து 14 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ மொத்த வேலை எவ்வளோ இருக்குது? 42 வேலை இருக்குது. இது எப்படி வந்துச்சு? இவன் வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை பார்ப்பான். இவங்க 2 பேர் சேர்ந்து 3 வேலை பார்ப்பாங்க. மொத்தம் 14 நாள் பார்த்துருக்காங்க. அப்போ எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க? 42 வேலை பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக பழைய மெத்தடில் பார்க்குற மாதிரி தான். இதை அடித்தோம்னா எவ்வளோ வரும்? 21 42 / 2 21. அஸ்வின் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா 42 / 41. இதான் ஆன்சர். அஸ்வின் எவ்வளோ தனியாக அனிருத் கேட்டாங்கன்னா இதை அழிக்கலாம், அஸ்வின் கேட்டாங்கன்னா இதை அழிக்கலாம். ஓகே, 42 நம்ம மாற்றி எழுதிட்டேன். இவனோடது கேட்டாங்கன்னா 42, இவனோடது கேட்டாங்கன்னா 21. ஓகேவா? ஓகே, இந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அதுபோக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த டாபிக் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ஃபுல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவாக ஒரு நாள் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ இதே டாப்பிக்கில் ஒரு கொஞ்சம் சம்ஸ் எடுத்து கம்பைல் பண்ணி நான் பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமேவும் நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு என்றைக்குமே டவுட் வராது. அது கேரண்டீடாக சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற எல்லா பசங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.